அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய புனித மதீனாவிலே இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். நம்ம மக்கா முக்கர்ரமாவில் அதிகமாக உம்ரா தவாஃபுகள் நிறைய செய்யணும். இங்கே மதீனாவில் என்ன அதிகமாக செய்ய வேண்டிய அமல்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாவும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். மூமின்களே, நீங்களும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக. இப்போ மதீனாவிலே நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும். இதே போல் இங்கே சத்தத்தை எழுப்பக்கூடாது, கண்ணியமான முறையில் இருக்கணும். பெருமானாருடைய முன்னால் நீங்கள் சத்தம் போடாதீங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சத்தம் போட்டு அவமரியாதையாக நடந்தால் அமல்கள் அழிந்து போய்விடும் என்று. இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முஃபஸ்ஸிரீன்கள் உடைய செருப்பை போடக்கூடிய அந்த நேரத்தில் கூட மெதுவாக கீழே வச்சு அணிஞ்சிக்கங்க, டப்பு டப்புன்னு போடாதீங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு கண்ணியத்தை பேண வேண்டிய பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இது. குறியவர்களே, நமது உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் மதீனாவுடைய அழகிய தோற்றத்தை பாருங்கள். அந்த ரவுலாவுக்கு எதிர்த்தாப்பில் உண்டான ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். மாஷா அல்லாஹ். இந்த குடையில் நைட்டு மகரிபு நேரம் நெருங்க போகும்போது மடக்கிடுவாங்க. ஃபஜ்ருடைய அந்த நேரத்தில் சூரியன் உதயமாகும் பொழுது அந்த நேரங்களில் இதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பின்னாடி தெரியக்கூடிய மலை உஹது மலை.